திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னும் ஒரு திரைப்பட நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னது போல் அவருக்கு இன்னும் திரைப்படத்தை விட்டு வெளில வரல. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற செய்கை காட்டுறாரு. அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைக்க போகிற நினைவு சின்னம் காலகாலத்திற்கும் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்த காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும். அதுக்கு வேறு சொல்கிறார் எஸ்ஓபி போட்டாங்க. அதுவும் சும்மா சொல்ல ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல் அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்றைக்கி நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரும்போது இதே போல் பந்தல் அமைத்து இதே போல் சேர் போட்டு இதே போல் ஸ்நாக்ஸோட குடிதண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்றைக்கி அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவருடைய தோழர்கள் தூக்கி காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா அன்றைக்கி இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இன்றைக்கு குற்றம் சொல்கிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது.